அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய சமீபத்தில் வந்த திட்டங்களை நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூனிட் 9லயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு திட்டங்களா நம்ம பார்த்துருவோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 15, 2022. ஓகேங்களா? செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்த நாள் அப்போ 2022ஆம் ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில வச்சு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா ஒரு 1545 அரசு தொடக்க பள்ளிகள்ல மட்டும்தான் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சமீபத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல திருவள்ளூர் மாவட்டத்தில் வச்சு இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறதும் நமக்கு இருந்துச்சு. கனடா நாட்டு பிரதமர் கூட இத்தகைய திட்டத்தை எங்க நாட்டிலையும் நாங்க செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். சரிங்களா? அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மகளிர் உரிமை திட்டமும் பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அப்ப தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம்ல தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? நமக்கு இந்த திட்டங்கள் அதனுடைய தொடக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்குள்ள கொடுப்பாங்க இல்லையா? தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். நில உரிமை அடிப்படையில் பார்த்தோம்னா 10 ஏக்கருக்கும் குறைவான உலர் நிலம், 5 ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ உலர் நிலம் அப்படின்னா 10 ஏக்கர், சதுப்பு நிலம் அப்படின்னா 5 ஏக்கர் சொல்லியிருக்காங்க. ஆண்டு வீட்டு மின் நுகர்வு அப்படிங்கிறது 3600 யூனிட்டுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லும். சரிங்களா? தகுதி அற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், தொழில்துறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள், 4 சக்கர வாகனங்களின் உரிமையாளர்கள், இவங்க எல்லாமே தகுதி அற்றவர்களாக இந்த திட்டத்தின் கீழே இருக்காங்க. 2023ஆம் ஆண்டு அண்ணாவுடைய பிறந்தநாள் அப்போ வந்த திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வச்சு தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது விடியல் பயண திட்டம். ஓகேங்களா? அரசாங்கம் இந்த தற்போதைய அரசாங்கம் வந்தோடனே செயல்படுத்தின ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு பேருந்துகள் இலவச பயணம். சமீபத்தில் பார்த்தோம்னா பட்ஜெட்ல நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளிலும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி சமீபத்தில் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்த ஒரு திட்டம் தான். 2021ஆம் ஆண்டு 5 ஆகஸ்ட். ஓகேங்களா? எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். கிருஷ்ணா தான் மக்களை தேடி போவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயனுள்ள வகையில் ஒரு திட்டம். நிறைய ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறத இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு கீழே பண்றாங்க. சரியா? குறிப்பா பார்த்தோம்னா கேட்டராக்ட் வரைக்கும் பண்றாங்க. சரியா? அடுத்தது பாதுகாப்போம் திட்டம். 2024 சென்னையில தொடங்கப்பட்ட இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சக்கரை நோய் வந்தவங்கள பார்த்தோம்னா, சுகர் இருக்கவங்க பார்த்தோம்னா காலில் நிறைய அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு கீழே ஒரு பகுதியாக தான் இந்த திட்டம் இருக்கு. அடுத்தது தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். 2024 திருவள்ளூர் மாவட்டத்தில். ஏன்னா திருவள்ளூர் சைட்லாம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கும், தொழிலாளர்கள் அதிகமா இருப்பாங்க. அதனால அங்க வச்சு இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. சரியா? தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறுவதற்காக இந்த ஒரு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்படுச்சு. அதே தான் ஹெல்த் செக்அப் தான் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படிங்கிறது 2024 ஜனவரி மாதம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக தான் இந்த திட்டம். புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படின்னா அதுலயே அப்ஜெக்டிவ் இருக்கு. என்ன மாதிரியான புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம்னா வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், அதெல்லாம் செக் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இப்ப மக்கள் கிட்ட போய் நம்மள என்ன சொல்லலாம்னா, புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு எந்த ஒரு மக்களுமே டைரக்டா போய் இப்ப எனக்கு புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நானா போய் டெஸ்ட் பண்ணிடலாம், என்ன அந்த மனசு இருக்காது யாருக்குமே. இப்ப அரசாங்கமே என்ன பண்றாங்கன்னா அவங்களே நேரடியா தலையிட்டு மக்களுக்கு இந்த புற்றுநோய் இருக்கா, குறிப்பா இந்த மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் எல்லாம் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் தெரிய வரும். அப்படி இருக்கப்ப அரசாங்கமே தலையிட்டு இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள ஈஸியா காப்பாற்றிட முடியும். அந்த ஒரு அப்ஜெக்டிவ்காக தான் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. எங்க இனிஷியலா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மற்றும் திருப்பத்தூர். ஓகேங்களா? ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மற்றும் திருப்பத்தூர். ஓகேவா? இல்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கத்துல இருக்கிறது. அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு ஈரோடு, அப்படியே லாஸ்டா கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி. சரிங்களா? அடுத்தது மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். அதேதான்
அது அடுத்ததும் பார்த்தோம்னா ஹெல்த்துக்காக தான். ஆய்வக சேவை அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம போய் லேபுக்கு போய் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அரசாங்கமே நம்மளை தேடி வந்து டெஸ்டிங் கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா? எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 செங்கல்பட்டு மாவட்டத்துல வச்சு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேல்மருவத்தூர் பக்கத்துல வச்சுதான் இந்த திட்டத்தினுடைய அறிமுக விழா அப்படிங்கிறது நடந்துச்சு 2021ஆம் ஆண்டு. ஸோ என்ன நம்மை காக்கும் 48 அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் 1ல கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆகுறாங்க இந்தியா தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாவே பண்ணி தருவாங்க. அரசாங்கமே அந்த செலவுகளை வந்து ஏத்துக்கும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த சேவை வழங்கப்படுது. ஓகேங்களா? நம்ம ட்ரீட்மெண்ட் காஸ்ட் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுது அப்படின்னா அதை அரசாங்கமே ஏத்துப்பாங்க. சரிங்களா? சோ தட் இதுல எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 692 மருத்துவமனைகள். இதுல குறிப்பா 455 பார்த்தோம்னா தனியார் துறை மருத்துவமனைகளாக இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு எல்லைக்குள்ள அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்திய நாட்டை விட்டுட்டு பிற நாடுகளை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும். எல்லாருக்குமே 1 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ அது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அடுத்தது கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ரொம்ப சமீபத்தில் தான் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாருங்க. 19 ஆகஸ்ட். ஓகேங்களா? 19 ஆகஸ்ட் 2024. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்க ஹெல்த் செக்அப் எப்படி இருக்கு, ரெகுலரா செக்அப் எடுத்துக்கிறாங்களா, ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை என்கொயர் பண்ணி அவங்களை சேஃபா கைட் பண்றதுக்காக தான் இந்த 102 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா இதுல இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறப்ப நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45 உயிரிழப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் 45.5 இருக்கு. அது இன்னமும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற இலக்கு நோக்கி தான் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. 6 மாதம் முதல் 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான திட்டமாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து உறுதி செய்யணும். ஓகேங்களா? இப்போ 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் இது. ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அந்த மாதிரியான விஷயங்களை கம்மி பண்றதுக்காக தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பார். சென்னையில வச்சுதான் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வாக்கிங்னால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். ஓகேங்களா? 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்தால் 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் எங்க தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னையில. நமக்கு இந்த சிபிஆர் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பத்தி தெரியும். ஓகேங்களா? ஸோ கார்டியோ பல்மனரி ரெசசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கீழே விழுந்து மயக்க போட்டு இறக்குது போற நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் உதவிகள் தேவைப்படும். அதுதான் வந்து இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். யார் இந்த பயிற்சி வழங்க போறாங்க, யார் கூட சேர்ந்து தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ICMR இவங்களோட சேர்ந்துதான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ முக்கியமான ஒரு திட்டம். ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஓகேங்களா? இன்னுயிர் காப்போம் வேற, ஆருயிர் உயிர் காப்போம் திட்டம் வேற. சரியா? அதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அடுத்ததா பார்த்தோம்னா நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் சென்னையில வச்சுதான் தொடங்கப்பட்டிருக்கு. சோ இந்த திட்டம் பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்குன்னு ஒரு உதவி எண்ணும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 144-16 அப்படிங்கிறது. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அது மட்டும் இல்லாம மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த உதவி மையத்துக்கு கால் பண்ணி அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது மனம் திட்டம் எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டு சென்னையில வச்சுதான் தொடங்கப்பட்டுச்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த திட்டத்தினுடைய தொலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோம்னா 14416 அப்படிங்கிறதா. அதாவது மனநலம் சார்ந்த ஒரு தொலைபேசி எண் அப்படின்னா 14416 தான். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வீரா மீட்பு வாகனம். இந்த வீரா அப்படின்னா என்னன்னா வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். என்ன நோக்கத்தோடு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து மீட்டல். சில பேர்னால
வெளியே வர முடியாம ஒரு ஆக்சிடென்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக இந்த வீரா மீட்பு வாகனம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் பண்ணிருக்காங்க. இதுல சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் இதெல்லாம். சரியா? அடுத்தது புதுமை பெண் திட்டம். நல்லாவே நமக்கு தெரியும் இந்த திட்டத்தை பத்தி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற பேர்ல முதல்ல வந்துச்சு. பார்த்தோம்னா நமக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில படிச்ச மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் திட்டம். அதே மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இவங்களுக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த திட்டம் எங்க வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத கேட்பாங்க. சமீபத்துல தான் லான்ச்சிங் இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல வச்சுதான் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்தது எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படிங்கிறது 2023ஆம் ஆண்டு பள்ளி தூய்மை திட்டம். சரிங்களா? ஸோ ஸ்கூல்ல வந்து சானிடேஷனை கொண்டு வரதுக்காக. அடுத்தது குட்டி காவலர் திட்டம் அப்படிங்கிறது 2022 சென்னையில வச்சு தொடங்கப்பட்டுச்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பள்ளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இந்த போக்குவரத்து சாலை விதிகள் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு தூதுவர்களா மாற்றுவதுதான் இந்த திட்டம். சரிங்களா? சோ 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ குட்டி காவலர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிராபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி இவங்களை இது பண்றாங்க. அடுத்தது சிற்பி அப்படிங்கிற திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2022ல இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதன் மூலமா எதிர்காலத்தில் குழந்தைகள் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? நோக்கம் பார்த்தோம்னா மாணவர்களிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சரியா? 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உள்ளானது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது விழுதுகள் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? இந்த விழுதுகள் அப்படிங்கிறது நமக்கு பள்ளி கல்வித்துறையை சார்ந்ததுதான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் மாணவர்கள் அந்த அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் அவங்களோட பள்ளியை வந்து டெவலப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விழுதுகள் அப்படிங்கிற திட்டம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இதுவும் 2022ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம ஸ்கூல் திட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக. இந்த திட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா வேணு ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் சேர்ந்த வேணு ஸ்ரீனிவாசன். தூதுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா? அடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. எல்லாரும் வாலண்டரியா கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அந்த வகையில முதலமைச்சர் 5 லட்சம் ரூபாய் முதல்ல கொடுத்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறது யார் பார்த்தோம் என்ன ஒரு நோக்கத்தோட வருது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வழிகாட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு 1000 மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு உயர்கல்விக்கு என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுதோ அதை சென்னை ஐஐடி போன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் வந்து வழங்க போறாங்க. சரிங்களா? அவர்கள் பார்த்தோம்னா அடுத்த பாயிண்ட் நமக்கு முக்கியம் தான். ஓகேங்களா? 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவுடன் அவர்கள் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். ஸோ 12th முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 1000 பேருக்கும் 12th முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டிகிரி வாங்குற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது பாருங்க அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் பள்ளி கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஐஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த பயிற்சியின் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில தயார்படுத்த முடியும். சரிங்களா? அதாவது டீச்சர்ஸை ட்ரெயின் பண்றாங்க, டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெயின் பண்றாங்க. சரிங்களா? சோ ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி. ஓகேங்களா? சோ பிரசன்ட் டெவலப்மெண்ட்ஸோட அவங்களை வந்து கனெக்ட் பண்ணணும். அதான் அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ். சரிங்களா? மணற்கேணி அப்படிங்கிற செயல் எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் தொடங்கியிருப்பாங்க. சோ 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குதல். ஓகேங்களா? சோ வீடியோ பேசிஸ்ல கண்டென்ட்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த மணற்கேணி அப்படிங்கிற ஆப் செயலி அப்படின்னா ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்ப்போம் எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகேங்களா? இப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அதை ப்ரொமோட் பண்றதுக்காக. அதாவது 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் 3ல இருந்து 8 வயசு வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அடிப்படை கணிதம் மற்றும்
அந்த பிழையின்றி எழுத முடியுமா, பிழையின்றி படிக்க முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக, அதை ப்ரொமோட் பண்றதுக்காக. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறமா தான் இந்த திட்டம் வந்திருக்கும். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் ஃபவுண்டேஷனல் நியூமரசியை கொடுக்கறதுக்காக. சரிங்களா? ஸோ இதனுடைய இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2025ஆம் ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறதா. ஸோ ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் 3ஆம் வகுப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தை கொடுத்தோம்னா அதை பிழை இல்லாம படிக்கணும், பிழை இல்லாம எழுத தெரியணும், பிழை இல்லாம கணிதம் போட தெரியணும். அதுதான் அந்த அப்ஜெக்டிவ். சரிங்களா? அது 2025க்குள்ள பண்ணணும். அடுத்தது மகிழ் கணிதம் அப்படிங்கிற திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் மகிழ் கணிதம். மகிழ்ச்சியோட கணிதத்தை வந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? இதன் மூலமா ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு அவங்க மாணவர்களை வந்து கணிதம் சொல்லித்தர போறாங்க. ஓகேவா? லாஸ்டா வானவில் மன்றம் அப்படிங்கிற இந்த திட்டம். ஓகேங்களா? இந்த வானவில் மன்றம் திட்டம் அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுதல். அதுதான் வானவில் மன்றம். சரிங்களா? ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல, ஓகேங்களா, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல மாணவர்களுக்கு அதிக ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம், வானவில் மன்றம் அப்படிங்கிற இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்ததா பார்த்தோம்னா, அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம் நமக்கு லாக்டவுனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் பார்த்தோம்னா பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம தான் இருந்திருக்கும். அப்போ கல்வியில் ஒரு தடை ஏற்பட்டுச்சு. அந்த கல்வியை மறுபடியும் ரீஸ்டிமுலேட் பண்றதுக்காக தான் இந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம். தன்னார்வலர்களை கொண்டு மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கே சென்று இந்த கல்வி பயிற்சியை, ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் மறுபடியும் ரீஸ்டிமுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நிறைய விஷயங்கள் பண்றாங்க. என்ன நோக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஓகேவா? அடுத்தது இளையா செயற்கை நுண்ணறிவு சார் சாட்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த ஒரு சாட்போர்ட் பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல்களை இந்த சாட்பாட் மூலியமா நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம். கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டமும் நான் முதல்வனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஓகேவா? 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்படிங்கிறதா முக்கிய இந்த இடத்துல. 12th முடிச்சுட்டு காலேஜ் என்ன சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் இந்த கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம். சரியா? இதுவும் நான் முதல்வனுக்கு கீழே தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம். சமீபத்துல தான் சொல்லியிருந்தாங்க. உயர்வுக்கு படி அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காலேஜஸ்க்கு போயிடுவாங்க. ஆனா சில பேர் சில காரணங்கள்னால அந்த காலேஜுக்கு போக முடியாத வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கும். ஓகேங்களா? காலேஜுக்கு போற வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்னால அவங்களால கல்வி தொடர்ச்சியா உயர்கல்விக்கு போக முடியல, அந்த மாதிரியான காரணங்களை நிவர்த்தி பண்ணி அவங்களையும் படிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசாங்கம் சமீபத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இதுவுமே நான் முதல்வனுக்கு கீழே தான் இருக்கு. ஒரு 1000 மாணவர்களுக்கு மாசம் 7500 ரூபாய் காசோட ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? 10 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். இந்த ஒலிம்பியாட் திட்டமும் பார்த்தோம்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுவுமே பார்த்தோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான், ஒரு திறன் பயிற்சி திட்டமாக தான் இதையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கம். அடுத்ததா பார்த்தோம்னா பள்ளி இல்ல நூலக திட்டம். பேர்லயே இருக்கு. ஓகேங்களா? பள்ளியில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து நூலகத்துல, பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகம், அதுல நிறைய நூல்கள் இருக்கும், அதை வீட்டுக்கே எடுத்துட்டு போய் படிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பள்ளி இல்ல நூலக திட்டம் அப்படிங்கிறது சென்னையில தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். ஓகேங்களா? ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா பார்த்தோம்னா உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதா இந்த ஒரு திட்டம். ஓகேவா? எங்கன்னா காஞ்சிபுரத்துல வேலூர்ல வச்சுதான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். காட்பாடி அரசு ஆண்கள் பள்ளியில வச்சு ஆதி திராவிடர், பழங்குடியினர், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படும். அதை தான் நம்ம சொன்னோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது. இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம் பார்த்தோம்னா தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும்
15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கும். ஓகேங்களா? அப்ப இது ரெண்டுமே முக்கியம். 26னா தகைசால் பள்ளிகள், 15 அப்படின்னா மாடல் ஸ்கூல்ஸ், மாதிரி பள்ளிகள் அப்படின்னு வரும். அடுத்தது பார்ப்போம் நம்ம. மாடல் ஸ்கூல்ஸ்னா என்னன்னா அதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். சரிங்களா? மாதிரி பள்ளிகள் பார்த்தோம்னா உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள். ஓகேங்களா? என்ன நோக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்தல். ஸோ ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை கொண்டு வந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல 10ஆம் வகுப்புல 400 மதிப்பெண்களுக்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு வந்து தகுதி பெறுவாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் அப்படிங்கிறது சமீபத்தில் வந்துச்சு. ஒரு 33 விளையாட்டு உபகரணங்களை வந்து கொடுக்க போறாங்க. மதுரையில வச்சுதான் இந்த திட்டத்தை தொடங்கியே வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா புன்னகை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புன்னகை திட்டம் பார்த்தோம்னா நமக்கு அந்த பள்ளி மாணவர்கள் இருக்காங்களே 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு அந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? பல் மருத்துவம் சார்ந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பல் சிகிச்சை அப்படிங்கிறத பண்ண போறாங்க. டென்டல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டம், புன்னகை திட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா எனது கிராமம் திட்டம், தன்னுடைய சொந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்காக அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஓகேங்களா? அது யார் அப்படின்றதா முக்கியம். அயலக தமிழர்கள், நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் இருக்காங்களா, நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 12, புலம்பெயர் தமிழர்கள் தினம் அல்லது அயலக தமிழர்கள் தினம் அப்படின்னா ஜனவரி 12. அப்பதான் இந்த திட்டம்லாம் கொண்டு வரப்படும். ஸோ எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயலக தமிழர்கள் அவங்களுடைய சொந்த கிராமத்தை மேம்பாடு செய்வதற்காக நிதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அடுத்ததா பார்த்தோம்னா சென்னை சங்கமம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு கலை நிகழ்ச்சிகள் சார்ந்த ஒரு விழா. 40 வகையான கலைகளுடன் நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு பார்த்துக்கிட்டா போதும், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்ததா பார்த்தோம்னா வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் சிங்கப்பூர்ல வச்சு நம்ம முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த திட்டத்தை. சரிங்களா? அதாவது பார்த்தோம்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய 18 வயது முதல் 30 வயது இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருப்பாங்களா, அவங்க அயலக தமிழர்களாக இருக்கலாம், அவங்களோட வம்சாவளி தமிழகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு தமிழகத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? அவங்கள பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டை கூட்டிட்டு வந்து சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க, முக்கியமான பகுதிகளை வந்து விசிட் பண்ண வைப்பாங்க. சரியா? சோ அதான் வந்து இந்த அயலக தமிழர்கள் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது பசுமை தமிழ்நாடு இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தினுடைய இலக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தின் வனப்பரப்பை 33% அதிகரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23%, கிட்டத்தட்ட எக்ஸாக்டா சொல்லணும்னா 23.98% இருக்கு. இதை 33%, கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் பண்ணும் 10 இயர்ஸ்ல. அதுதான் டார்கெட். சரிங்களா? அதான் பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம், தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வெட்லேண்ட் மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ அந்த சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த காலநிலை சார்ந்தே ஒரு 2-3 திட்டங்களை பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஒரு அம்பர்லா ஸ்கீம் கீழே பண்றாங்க. தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஓகேவா? எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு வெட்லேண்ட்ஸ் மிஷன், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், இது மூணுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பேர் தான் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இந்த இயக்கங்களை இந்த 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படும். ஓகேங்களா? ஸோ இளைஞர்களை கொண்டு வராங்க உள்ள. சரிங்களா? பணிக்காலம் பார்த்தோம்னா 2 ஆண்டுகள், மாதம் ரூபாய் 60,000 வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸை இன்டகிரேட் பண்றாங்க. கடைசியா பார்த்தோம்னா நெய்தல் மீட்சி இயக்கம் பார்த்தோம்னா என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களின் பாதுகாப்பு, அதுதான். ஓகேங்களா? அப்புறம் மாசு கட்டுப்பாடு, பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டங்கள் 1076 கிலோமீட்டர் சதுர அந்த பார்டர்ஸ் பவுண்டரி இருக்கு இல்லையா, சி பவுண்டரி, அதை மையமாக வச்சுதான் இந்த திட்டம் செயல்படுத்த போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா செங்கல்பட்டு மாவட்டம், கடலாமை பாதுகாப்பு சீ டர்ட்டில்னா நாகப்பட்டினம், கடற்பசு அப்படின்னா டுகோங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது எங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல.
ஸோ ஒரு 11 கடற்கரைகளுக்கு மட்டும் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வாங்க போறாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கடற்கரை மட்டும் தான் இப்போதைக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவளம் பீச் தான். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 திட்டங்களை பற்றி பார்த்துருக்கோம். எல்லாமே தமிழக அரசாங்கத்துடைய திட்டங்கள், எல்லாமே 2021 அப்புறமா வந்த முக்கியமான திட்டங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதுல இருந்து ஸ்கீம்ஸ்லேருந்து என்ன கேட்டாலும் இதுல இருந்து தான் கேட்பாங்க. இந்த 50 ஸ்கீம்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ நல்லா இன்னொரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாள் எழுத முடியும். சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.